இரவின் ஆழ்ந்த அமைதியில் உலகம் முழுவதும் உறங்கிக் கொண்டிருக்க, பகல் முழுவதும் சுமந்த சோர்வுக்குப் பிறகு நீங்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும்போது திடீரென காரணமற்ற ஒரு அமைதியின்மை உங்களை விழிக்கச் செய்கிறது. கண்களை கசக்கியபடி நேரம் பார்க்கும்போது கடிகாரம் மீண்டும் அதே போல அதிகாலை 3 முதல் 5 மணி வரையிலான நேரத்தையே காட்டுகிறது. சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசரம், இது ஒரு சாதாரண உடல் தேவை என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் ஏன் ஒவ்வொரு முறையும் இதே நேரத்தில் மட்டும் உங்கள் உறக்கம் கலைகிறது என்று நீங்கள் ஒருபோதும் சிந்தித்திருக்கிறீர்களா? இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. மாறாக பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்திகள் உங்களுக்காக அனுப்பும் ஒரு மறைமுக அழைப்பு. பண்டைய இந்து ஞானத்தில் பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் இந்த நேரம் இரவும் பகலும் சந்திக்கும் மாயகணமாகும். இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல்கள் பூமிக்கு மிக அருகில் இருக்கும். தெய்வங்கள், ரிஷிகள், சித்தர்கள் சூட்சும வடிவில் சஞ்சரிப்பதாக கூறப்படுகிறது. உங்கள் உறக்கம் கலைவது உண்மையில் ஒரு தெய்வீக அலாரம். உங்களை எழுப்பி அந்த ஆற்றலுடன் இணைக்க பிரபஞ்சம் உங்கள் உடலையே ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறது. இது உங்கள் ஆத்மா விழித்தெழும் நிலையில் இருப்பதற்கான அடையாளம். உங்கள் முற்பிறவி புண்ணியங்களும் பிரார்த்தனைகளும் இப்போது பலன் தரத் தொடங்கியுள்ளன. இதே நேரம் உங்கள் பித்ருக்கள் உங்களை நெருங்கி தங்கள் ஆசீர்வாதத்தையோ எச்சரிக்கையையோ வழங்கும் தருணமாகவும், உங்கள் இஷ்ட தெய்வம் இந்த நேரம் எனக்கு வா என்று அழைக்கும் நேரமாகவும் அமைகிறது. ஆயுர்வேதத்தின்படி உடலும் பிரபஞ்சமும் ஒன்றோடொன்று ஒத்திசையும். இந்த நேரத்தில் வாத தோஷத்தின் இயக்கம் அதிகரித்து சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு ஏற்படுகிறது. எனவே இது ஒரு தொந்தரவு அல்ல, ஒரு பெரும் பாக்கியம். அடுத்த முறை இந்த நேரத்தில் விழித்தால் எரிச்சல் அடையாமல் நன்றி சொல்லி முகம் கழுவி அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனித்து தியானம் செய்தால் பிரபஞ்சம் உங்களிடம் பேசும், தீர்வுகள் கிடைக்கும், அமைதி பெருகும், வாழ்க்கை திசை மாறத் தொடங்கும். இனி அதிகாலை 3 முதல் 5 மணிக்குள் உங்கள் கண்கள் திறக்கும் போது பயப்படாதீர்கள். புன்னகையுடன் யாருடைய அழைப்பு என்று எனக்கு தெரியும், நான் தயாராக இருக்கிறேன் என்று மனதுக்குள் சொல்லுங்கள். ஏனெனில் இது ஒரு பிரச்சனை அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த தெய்வீக அழைப்பு.